திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பூலாங்கிணர் பகுதியைச் சேர்ந்தவர் கனிமொழி. MA BH பயின்று தனியார் பள்ளி ஆசிரியையாக பணியாற்றினார். பஸ் ஓட்டுவதில் ஆர்வம் ஏற்பட்டு தமிழகத்தில் முதல் ஆம்னி பஸ் டிரைவராக மாறியுள்ளார். பொள்ளாச்சி முதல் சென்னை வரை தனது சொந்த ஆம்னி பஸ்ஸை ஓட்டி வீடு நடை போட்டு வருகிறார். வணக்கம் மக்களே, என் பேர் கனிமொழி. நான் MA BEd முடிச்சிருக்கேன். நாங்க வசிச்சுட்டு இருக்கிறது முக்கோணம், உடுமலைக்கு பொள்ளாச்சிக்கு நடுவில் இருக்க ஒரு கிராமம் முக்கோணம், பூலாங்கிணர் அப்படிங்கிற கிராமம். நாங்க வந்து அழகன் ரோலிங்ஸ் அப்படின்னு பொள்ளாச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்போசிட்ல சென்னையிலிருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு. 2 எடுத்திருக்கோம், ஒரு பேரு. இது ஆம்னி பஸ் எடுக்கணும் அப்படிங்கிற கனவு வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாளா இருந்த கனவு. அவரு சொல்ல 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 எனக்கு இன்ஸ்பயர் ஆகி அவரோட டிரைவிங் பார்த்து நானும் டிரைவிங் பண்ணணும் அப்படின்ட்டு 2 பேரும் ஒன்னா ஹெவி போட்டு ஒன்னா நைட் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கோம். இடையில சேஞ்ச் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட் கூடவே இருந்து பண்ணுவாரு. எனக்கு நைட் டிரைவிங்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க திருச்செந்தூர் டிராவல் பண்ணுவோம் அடிக்கடி. நாங்க 2 பேருமே கார் எடுத்து டிரைவ் பண்ணிக்குவோம். ஹாஃப் அண்ட் ஹாஃப் போய்க்குவோம். அவரு கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணா ரெஸ்ட் எடுத்து போற, அப்புறம் நான் கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணுவேன். அதனால எனக்கு நைட் டிரைவிங் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆம்னி பஸ் நைட் டைம்ல பொள்ளாச்சி டு சென்னை ரன் பண்ணிட்டு இருக்கோம், அழகன் ரோலிங்ஸ் அப்படின்ட்டு. பள்ளி படிப்பு முதலில் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கில் கல்வி விளையாட்டில் சிறப்பிடம் பெற்று வந்தார் கனிமொழி. அவரது இக்குணம் திறமையை BE இன்ஜினியரிங் கணவரான கதிர்வேல் ஊக்கப்படுத்தினார். திருமணமான துவக்கத்தில் கணவரின் சொந்த தொழிலை கனிமொழி கனிவோடு கவனித்துக் கொண்டார். கணவருடன் சேர்ந்து கார் ஓட்ட கற்றுக்கொண்ட கனிமொழிக்கு பஸ் ஓட்ட வேண்டும் என ஆர்வம் ஏற்பட்டது. இப்ப நம்ம பஸ்க்கு ஒரு பேசஞ்சர்ஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்க உள்ள ஏறப்ப ஒரு வேற்று வாகனம் அப்படின்னு அவங்க எண்ணம் வரக்கூடாது. அதனால நம்ம வந்து உள்ள என்டர் ஆகிறப்பமே வாட்டர் பாட்டில் கொடுத்து தான் வெல்கம் பண்றோம். நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்தா எப்படி வெல்கம் பண்றோமோ அது மாதிரி உள்ள வெல்கம் சொல்லி தான் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணி தான் உள்ள வெல்கம் பண்றோம். அதே டைம் நான் அதே பேசஞ்சர் ரிப்பீட்டடா வர்றப்ப அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அவங்க நல்லா கொண்டு நாங்க அங்க கொண்டு சேர்த்துனா நல்ல டைமிங்க்கு நல்ல ஒரு கவனிப்போட சென்னையில கொண்டு சேர்த்துறோம், இல்ல இங்க கொண்டு வந்து பொள்ளாச்சி கொண்டு வந்து சேர்த்துறோம் அப்படிங்கிற சமயத்துல அவங்க மறுபடியும் நம்ம பஸ்க்கு வர விரும்புறாங்க. நாங்க பண்ற ஒவ்வொன்றையும் அவங்க வந்து என்கரேஜ் பண்றாங்க, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி மக்களே. சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. மறுபடியும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாகனம் ஓட்டுவதில் ஆர்வம் அதிகரித்த நிலையில் கணவருக்கு சொந்தமான ஆம்னி பஸ்கள் இயக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. இதனால் இருவரும் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் பெற்று 2 ஆம்னி பஸ்களை வாங்கினர். ஜனவரி முதல் பஸ்கள் இயக்கப்பட்ட நிலையில் அவ்வப்போது ஆம்னி பஸ்ஸை கனிமொழி ஓட்டி வந்தார். கடந்த 15 நாட்களாக முழு நேர ஆம்னி பஸ் டிரைவராக கனிமொழி தொழிலில் படுபிசியானார். இப்ப வந்து பெண்கள் சாதிக்காத துறையே இல்ல. எல்லா துறையிலுமே பெண்கள் சாதிச்சுட்டு தான் வர்றாங்க. பெண்கள்னால முடியாது அப்படிங்கறது எதுவுமே இல்ல. இப்ப படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து சாதிக்கணும்னு நினைச்சு சாதிக்காம இருக்கிறவங்களா இருக்கட்டும், நீங்க ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பா சொசைட்டி ஆகட்டும், உங்க ஃபேமிலி ஆகட்டும், கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆம்னி
பஸ் தம்பதிக்கு 8 மற்றும் 4 வயதில் குழந்தைகள் உள்ளனர். அவர்களை மிஸ் பண்ணுகிறோம் என்ற எண்ணம் அவ்வப்போது ஏற்பட்டாலும் சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகம் மேலோங்கி விடுகிறது. கணவர், பெற்றோர் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் உற்சாகம் அளித்து வருவதால் எந்த துறையிலும் ஆண் பெண் பேதமில்லை, அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதிக்கலாம் என்ற எண்ணம் கனிமொழியை தமிழகத்தின் முதல் ஆம்னி பஸ் டிரைவராக உயர்த்தியது. தன்னம்பிக்கை நட்சத்திரம் கனிமொழி பெண் சமுதாய முன்னேற்றத்தை ஊக்கப்படுத்தி உழைத்து வரும் கதிர்வேலின் முயற்சி போற்றுதலுக்குரியது.